டாக்டர், பெண்கள்ல செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுற பிரச்சனை உண்மையிலே ரொம்ப காமனா இருக்கா? இது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் தான். இது பிரச்சனைன்னே தெரியாம நெறைய பேர் இதோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இத பத்தி தெரிஞ்சுக்கிறது அவங்களோட பெரிய பெரிய குடும்ப பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வா கூட இருக்கு. இது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட. டாக்டர், ஒரு பெண் தன் உடம்புல கவனிக்க வேண்டிய பிசிக்கல் சிம்டம்ஸ் என்னென்ன? எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருந்தா அலர்ட் ஆகணும்? உடலுறவின் போது வலி. அந்த உடலுறவின் போது வலிக்கு காரணங்கள் நெறைய இருக்கலாம். டிஸ்பெரோனியான்னு சொல்லுவோம். செக்ஸ் வச்சுக்கும் போதே அவங்களுக்கு பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். வெஜினஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அது அவங்களால செக்ஸ் வச்சுக்கிறத அலோவ் கூட பண்ண முடியாது. அப்புறம் வெஜினல் ட்ரைனஸ். வெஜினல் ட்ரைனஸ்ல அவங்களால அந்த லூப்ரிகேஷன் இல்லாம செக்ஷுவல் அ இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னொன்னு வெஜினல் லாக்ஸிட்டி. அது ரொம்ப தளர்வா இருக்கறனால, அந்த போதுமான உணர்ச்சி தூண்டுதல் இல்லாம, அப்பயும் சில கஷ்டங்கள் வரும். வெஜைனஸ்மஸ்னா என்ன அப்டின்னா, அந்த பெண் உறுப்பு இறுக்கமாயிடுறது. ஸோ அவங்க இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும்னு நெனச்சாலே, அது அந்த இடம் டைட் ஆகிட்டு, அவங்களால செக்ஸ் பண்ணவே முடியாது. டிஸ்பரோனியானா பண்ணும்போது பெயின் இருக்கும். இது 2மே பிரச்சனையானது தான். அதுக்கு தீர்வுகள் இருக்கு. உடம்பு சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இல்லாம, பெண்களோட ஆர்வம் அல்லது ஃபீலிங்லயும் ஏதாவது மாற்றங்கள் வருமா? நிச்சயமா. அது ஒண்ணு அவங்களுக்கு லோ லிபிடோ. அவங்களுக்கு ஆர்வமே இல்லாம போறது. ஆர்வமே இல்லாம இருக்கிறது. இயற்கையாவே அவங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கணுன்ற தூண்டுதலே இல்லாம இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, தொடர்ந்து இந்த வலியோட திருப்பி திருப்பி செக்ஸ் வச்சுக்கும்போது, அத பார்த்தே பயந்து, அத அதுல ஆர்வம் இல்லாம போறது. இது உணர்வு ரீதியா வர பாதிப்பு. டாக்டர், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு பொதுவா என்ன காரணங்கள் இருக்குது? இது உடம்பு காரணமா இல்ல மனசு காரணமா? உடலையும், மனசையும் தனியா பிரிச்சு வைக்க முடியாது. 2 காரணங்கள்னாலயும் செக்சுவல் டிஸ்ஃபங்ஷன் வரலாம். உடல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, டெலிவரி ஆகுறது, போஸ்ட் டெலிவரி. பிளஸ் அவங்களுக்கு வயசு கூட கூட வயசாகிறது, ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிறது. இது எல்லாமே உடல் ரீதியான காரணங்கள். இத தவிர நமக்கு அவங்களுக்கு பிபி கூட இருந்தாலோ, இல்ல தைராய்டுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருந்தாலோ, இல்லன்னா சுகர் மாதிரியான அதாவது கண்ட்ரோல் இல்லாத டயபெட்டிஸ் எல்லாம் இருந்தாலும், அந்த பெண்ணுறுப்புக்கு போற ரத்த ஓட்டத்த கம்மி பண்றது, நரம்புகள பாதிக்கிறது. இதன் மூலியமா அந்த செக்சுவல் டிஸ்ஃபங்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன ரீதியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, லோ பாடி அது அவங்களோட உடல பத்தி அவங்களுக்கே லோ செல்ஃப் எஸ்டீம், லோ பாடி இமேஜ் அது ஒண்ணு. காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றது. அது இது. 3வது வேற அந்த குடும்ப சூழ்நிலை காரணமா வர ஸ்ட்ரெஸ், இல்ல ஏதாவது குடும்ப உறவுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள். இதெல்லாமே செக்சுவல் செக்சுவல் டிஸ்ஃபங்ஷனுக்கும் ஒரு காரணமாயிடும். நீங்க சொன்ன காரணங்கள்ல குழந்தை பேரும் ஒண்ணு. டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயமா? டெலிவரிக்கு அப்புறம் வர்றது ரொம்ப காமன். ஏன்னா உடல்ல ஹார்மோன் மாற்றங்கள் இருக்கும். அது தவிர அவங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அதுவும் ரொம்ப லேக்ஸா இருக்கும். இந்த கீகல்ஸ் எக்ஸர்சைஸ்லாம் அவங்க பண்ணிக்கும்போது இந்த செக்சுவல் டிஸ்ஃபங்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெஜினல் லாக்ஸிட்டி நார்மல் டெலிவரி ஆகும்போது அது அதிகமா இருக்கும். சிசேரியன் பண்ணவங்களுக்கு கூட அந்த இது ஸ்ட்ரெச்சிங் அதிகமா இருக்கறனால, இந்த தசை நார்கள்லாம் ரொம்ப லூஸ் ஆகுறதுனால, அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த செக்சுவல் டிஸ்ஃபங்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமா வரும்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு டாக்டர்? மெனோபாஸ் டைம்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையறதுனால, அ அந்த இடத்துல வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படும். அது தவிர அந்த பெண்ணுறுப்புல ஓட நெகிழ்வுத்தன்மை கம்மியாகும். ஸோ இதனால உடலுறவுல சிக்கல் ஏற்படலாம். அ இது அவங்களோட செக்ஸ் டிரைவையே கூட குறைக்கிறதுக்கு அந்த ஹார்மோன் குறையறதுனால, அந்த செக்ஸ் டிரைவ் அதாவது உடலுறவுல நாட்டமின்மையும் உண்டு பண்ணும். இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல கணவரோட சப்போர்ட் எவ்ளோ முக்கியம்? இது ஒருத்தரோட பிரச்சனையா, லேடீஸோட பிரச்சனையா மட்டும் இல்லாம, இது 2 பேரோட பிரச்சனையா பார்க்கிறது. அவங்கள புரிஞ்சுக்கிறது, இத ஓப்பனா பேசுறது, இது பிரச்சனைன்னு இருந்ததுன்னா, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்றது. இது ஒரு ஹஸ்பண்டா அவங்க செய்ய வேண்டிய விஷயம். டாக்டர், இவ்ளோ காரணங்கள் இருக்குன்னு கேட்டாலே சில பெண்களுக்கு பயம் வரலாம். இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? கண்டிப்பா தீர்வு இருக்கு. ஃபர்ஸ்ட் தீர்வு என்னன்னா, இத பத்தி வெளிப்படையா பேசுறது. இத பத்தி வெளிப்படையா டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுது. அந்த பொண்ணு ரெடி ஆகணும். இத பத்தி பேசுறதுக்கு. 2வது வீட்ல அத பத்தி பேசணும். 3வது எங்க கிட்ட அத தயக்கம் இல்லாம அத ஓப்பனா சொல்றது. ஏன்னா இதுக்குன்னே வருவாங்க. ஆனா வேற ஏதேதோ பேசிட்டு இத கடைசியா சொல்லுவாங்க.
அதனால முக்கியமா இதுவும் ஒரு பிரச்சனை தான்றத முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிளஸ் இதுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் பேசுறது தவிர, ஆலோசனை தவிர இதுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆரம்ப காலமா இருந்ததுன்னா சின்ன சின்ன மாத்திரைகள், ஒரு சில மருந்துகள், ஒரு சில லூப்ரிகன்ஸ் இது மூலியமாவே இதை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆகுற ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி இல்ல பிளாஸ்மா சிகிச்சை இல்லைன்னா லேசர் சிகிச்சை இது மூலியமாவும் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணலாம். அதெல்லாம் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு. தயங்காம கடைசியா, இந்த மாதிரி பிரச்சனைகளால வெளியில சொல்லாம அமைதியா கஷ்டப்படுற பெண்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன? நிச்சயமா இது வந்து நோயெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது வந்து வெளிப்படையா இத பிரச்சனைன்றத புரிஞ்சுக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து வந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதுக்குண்டான தீர்வ தேடி போறது 2வது விஷயம். அதனால இத வந்து ஒரு தயக்கமா உள்ளேயே வச்சுக்கிட்டு உங்க திருமண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படாம, இத வெளிப்படையா பேசி அதுக்குண்டான தீர்வுகள எடுத்துட்டு உங்க திருமண வாழ்க்கைய மறுபடியும் மகிழ்ச்சியானதா மாத்தலாம். பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.